ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியோட நம்ம ஹிந்தி எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத குக்கிங் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முதல்ல இந்த மண் பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். மண் பாத்திரத்துக்கு ஹிந்தியில் மிட்டிக்கே பர்தன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறமா நம்ம ஆயில் போட்டுட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு பியாஸ், அப்புறமா இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டுக்கு அதரக் லசன் கா பேஸ்ட் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரை நம்ம நல்லா இதை ஆயிலை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் சிக்கன் 1 கிலோ நான் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நம்ம இதை மாதிரி போட்டுட்டு முதல்ல சிக்கன் போட்டுறணும், தக்காளி போடுறதுக்கு முன்னாடி. அப்போ சிக்கன் நல்லா வெந்துடும். அப்புறம் இந்த மசாலா எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடிக்கு ஹிந்தியில் டக்கன் அப்படின்ட்டு சொல்லணும். அப்புறம் நல்லா நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். டமாட்டர் பேஸ்ட், அப்புறம் அ ஆ இ ஈ உ ஊ ரு ஐ ஓ ஔ அங் அஹ இது மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். இதை பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் நம்ம இது கொடுத்துருக்கு. இதையும் நீங்கள் வவ்வல்ஸ் முதல்ல படிச்சுக்கலாம். சேம் தமிழ் மாதிரி தான். தமிழில் அ ஆ இ ஈ படிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டா ஹிந்தி எழுத படிக்க ஈஸியாகிடும். அப்புறம் சால்ட் நான் கடைசியாக சேர்த்துட்டு, அப்புறம் கசூரி மேத்தி நம்ம கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டா சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஹிந்தி குக்கிங் வழியாக எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோஸ் போடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி